நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குண்டூர் சிவப்பு மிளகாய் நம்ம வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சா இல்லையான்னு பார்க்க போறோங்க. தயாராகிருந்ததுன்னா அதை அறுவடை செஞ்சுட்டு அதனுடைய பயன்கள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. மிளகாய் என்பது நம்மளுடைய இந்திய மரபில் ரொம்ப முக்கியம் வகிக்கக்கூடியதுங்க. அது என்னென்ன பயன் தருதுன்னு நம்ம இந்த வீடியோவில் இப்போ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்க, இதுதாங்க. இது மொத்தமாக ஒரு 20லேருந்து 25 கட்டை வரைக்கும் ஆகுங்க. இதை தாங்க இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். கட்டைனா என்னன்னு தெரியுது இல்லை? இதை பாருங்கள், மண் எங்கே வந்து இந்த மாதிரி அணைச்சி ஒரு லென்த்தாக ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம ஊரில் கட்டைன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக கட்டை ஃபார்ம் பண்ணுறோன்னா வேர்லாம் நல்லா இறுக்கமாக இருக்கணுன்றதுக்காகவும் நீர் பாய்ச்சும் போது நிறைய தண்ணி வந்து ஊறி நல்லா இந்த கட்டை வந்து எப்பயுமே வந்து ஈரப்பதமாக இருக்கணுன்றதுக்காக இந்த கட்டையை இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்போங்க. நாம் இந்த கட்டையில் எங்கெங்கெல்லாம் பழுத்து போயிருக்கோ அதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோங்க. இது தாங்க அந்த மிளகாய் பாருங்கள், சூப்பராக பழுத்து போயிருக்குங்க. இதை தாங்க இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இதை பாருங்கள், இது எப்போ நாற்று விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாற்று விட்டதுங்க. என்றைக்கு நடவு செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்று நடவு வந்து போகி அன்றைக்கி நாற்று நடவு செஞ்சதுங்க. இது அறுவடைக்கு தயாராகிடுச்சா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருந்த மிளகாய் இந்த மாதிரி சிவப்பு நிறமாக மாறிடுங்க. தோல் இந்த மாதிரி பளபளப்பாக சுருக்கமாக இருக்குங்க. இதுதான் வந்து முத்தி போன இது முதல் ஈல்டுங்க. 2வது ஈல்டு இதோ தயாராக இருக்குது பாருங்கள். 3வது ஈல்டுலாம் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது, இந்த மாதிரி வந்து பூ வர்றது, இதெல்லாம் வந்து 3rd ஈல்டு. முடிஞ்சால் 4th ஈல்டு 3rd ஈல்டெலாம் நல்லா வரணும்னு நல்லா ஊட்டம் தரணுங்க. எவ்வளோ சக்தி கொடுக்குறீங்களோ அவ்வளோ மிளகாய் நம்மளுக்கு ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும். மிளகாய் எப்படி பறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போடு பறிக்கணுங்க. செடி டேமேஜ் ஆகிடக்கூடாது, ரொம்ப பார்த்து கவனமாக பறிக்கணும். கையாலேயே தான் பறிக்கணும். செடி டேமேஜ் ஆகிடும். இதோ பாருங்கள், ரொம்ப நீங்கள் ஆர்ஷாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செடி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதில் இருந்த பூ பிஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுங்க. இதை நல்லா காய வச்சுட்டு நம்ம மிளகாய் அரைச்சிங்கன்னா மிளகாய் தூளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில், அப்படி இல்லைன்னா வந்து ஈவினிங் டைம் பண்ணணுங்க. இப்போ நம்மளுக்கு நேரம் இல்லைன்றதுனால இந்த டைம் பண்ணிடுறோம். பொதுவாக வந்து 3லேருந்து 5 நாள் வந்து மிளகாயை நல்லா உலர்த்தி வெயிலில் காய வச்சோன்னா சூப்பராக மிளகாயோட நிறமும் நல்லாயிருக்கும், மிளகாயோட தரமும் நல்லாயிருக்கும், மிளகாயோட சுவையும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பார்த்து நல்லா முத்தி போனதை மட்டும் நம்ம பார்த்து அறுக்குறோங்க. மீதி இருக்க பிஞ்சாக இருக்கிறதுலாம் அப்படியே விட்டுடுறோம். இன்னொரு பச்சை காயாக இருக்கிறதுலையும் அப்படியே விட்டுடுறோங்க. இந்த மிளகாய்க்கு எப்பயுமே வரவு சந்தையில் கண்டிப்பாக டிமாண்ட் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதனால் விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல லாபகரமாக தான் இருக்கும். நாம் இதை வந்து வீட்டு தோட்டத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம், வீட்டு பர்பஸ்க்காக மட்டுமே போட்டிருக்கோம், வியாபார நோக்கத்துக்காக இல்லை, வீட்டு தேவைக்காக தான் போட்டிருக்கோம். இதுலேயே ஆங்காங்கே வந்து நம்ம ஊடு பயிராக நிறைய பார்த்துருக்கோம். மக்காச்சோளம் போட்டிருந்தோம், மாட்டுக்கு தீவன புல் கொஞ்சம் போட்டிருக்கோம், கத்திரிக்காய் கொஞ்சம் நட்டு இருக்கோம், வேறு தக்காளி செடி நட்டு இருந்தோம், கொடி பயிரில் பாகக்காய் கொஞ்சம் போட்டுருந்தோம், சுரக்காய் கொஞ்சம் போட்டுருந்தோம். இதெல்லாம் அறுவடை வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய பார்த்துருக்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மிளகாய் அறுவடையாக தான் இருக்கும். ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் இந்த வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மேன் பவர் வீட்டில் இருந்தே ஒரு 2-3 பேராக வந்து பண்ணிக்கிறோங்க. நம்ம இந்த ரெட் கலரில் பழுத்ததை கொஞ்சம் முத்தி போய் இருந்ததுன்னா அதெல்லாம் அறுக்க போகிறோங்க. இது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முத்தி போயிருக்கு. இதெல்லாம் காய வச்சா சூப்பராக வளர்ந்தே போயிருங்க. வாங்க அறுவடைக்கு போகலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஒரு அண்ணன் கூட சின்ன அண்ணன் கூட ரொம்பிடுச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து பெரிய அண்ணன் உள்ள கொத்திக்கிறோங்க. மழை வந்துருச்சு, நனைஞ்சே போயிட்டோம். மிளகாய் பழம் அறுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு மழை வந்துருச்சுங்க. அதனால் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கொட்டிட்டோம். ஏன் இந்த மாதிரி கொட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து மூட்டை கட்டி வைக்கிறோங்க. அந்த மூட்டை கட்டி வைக்கும்போது அந்த அனல்லையே வந்து பழுத்துரும். இன்றைக்கி மழை வந்துடுவே இதை உலர்த்தி வச்சுருக்குங்க. நன்றிங்க.